நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, மீண்டும் உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத காரியங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 14ஆம் அதிகாரத்திலும் யோவான் 17ஆம் அதிகாரத்திலும் இயேசு செய்த காரியத்தை குறித்து நாமும் இன்றும் தியானிக்கப் போகிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே உயிரோடு இருந்த வேளையிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவைகளை தேவன் கர்த்தராகிய பிதாவானவர் அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அந்த காரியத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்காக அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் செய்தார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை குறித்து நாமும் சிந்திப்பதுண்டு. இயேசுவானவர் நம் மீது அன்பாயிருக்கிறார். அவர் நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு, சிலுவையிலே அடிக்கப்பட்டு, சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய மீறுதல்களுக்காகவும் நாம் செய்த பலவிதமான பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்பதையும் குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் மூலமாக நாமும் தெரிந்து கொள்வதுண்டு. இது நிமித்தமாக எல்லோரும் சொல்லக்கூடிய காரியம், இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கி மனிதன் மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தினார் என்று எல்லோரும் சொல்வதுண்டு. அது ஒரு புறம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய வாயை திறந்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது, அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்போது இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஜெபத்தை காட்டிலும் அவர் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக தம்முடைய ஜனங்களாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்தார். அவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருந்தது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய வாய்களை திறந்து பிதாவினிடத்தில் தெரிவித்த காரியத்தை என்றும் நாமும் சிந்திக்கப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 3ஆம் வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே தெரிவித்தார். அவர் நம் மீது வைத்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருந்தது! நாம் செய்த அக்கிரமங்களுக்காகவும் நாம் செய்த பாவங்களுக்காகவும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்திருந்தாலும் சரி, அவர் நம் மீது வைத்திருந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருந்தது! நாம் ஒருவர் மீது அன்பாக இருந்தோம் என்றால் எப்போதும் அவர்களுடனே இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் குறித்து நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். நாம் எங்கு சென்றாலும் சரி அவர்களையும் கூட கூட்டிக் கொண்டு போவதற்கு நம்முடைய மனதும் பிரயாசப்படும். அப்படிப்பட்ட உலக பிரகாரமான மனிதர்களாகிய நாமே இப்படிப்பட்ட அன்பை இன்னொருவர் மீது வைத்திருக்கும் போது, உலகத்தை அனைத்தையும் படைத்து தாயின் கருவிலிருந்து நம்மை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவானவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது! அவர் சொன்ன காரியம், அவர் வாயை திறந்து தம்முடைய சீஷர்களையும் தம்மை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் அவர் சொன்ன காரியம், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை வந்து சேர்த்து கொள்வேன் என்றார். பிரியமான தேவ ஜனமே,
இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து அநேக காரியங்களை செய்திருந்தாலும், அற்புதங்கள் அடையாளங்கள் அவருடைய கைகளினாலும் அவருடைய வாக்கினாலும் அவருடைய வஸ்திரத்தினாலும் அநேக காரியங்கள் செயல்பட்டிருந்தாலும், அவருடைய உள்ளான மனதில் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை அவர் எப்படியாக வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு இந்த வேத வசனம் ஒரு சாட்சி. அவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது என்றால், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாமும் அவரோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. ஆனால் நாம் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியங்களுக்கு பின்பதாக ஓடுகிறோம். உலக பிரகாரமான காரியங்களுக்கு நேராக ஓடுகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நம்மை வந்து கூட்டி சேர்த்து அவரோடு சந்தோஷமாக சம்பாஷிக்க அவர் நமக்கு கிருபை செய்வார் என்பது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மறந்துவிட்டு உலக பிரகாரமான காரியங்களுக்கு நேராக செல்கிறோம். இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தையில் அப்படியே நின்று விடாமல், அதோடு அதை அப்படியே விட்டு விடாமல், அந்த வார்த்தையை எப்படி நிறைவேற்ற வேண்டும், யார் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் இயேசு கிறிஸ்து செய்து காமித்தார். அவர் சொன்ன காரியம் என்ன பாருங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்னார். நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், நாம் அவரோடு கூட எப்போதும் உறவாட வேண்டும் என்கின்ற எண்ணம், என் பிள்ளைகள் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அவர் மனுஷனாகிய நம்மிடத்திலும் அவரை பின்பற்றக்கூடிய, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய சீஷர்களாக இருந்தாலும் சரி, அந்த சீஷர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையை பின்பற்றக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அவருடைய வாசஸ்தலத்தில் அவரோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. இவர் இந்த காரியத்தை மனிதர்களாகிய நம்மிடத்தில் சொல்லுகிறார். மண்ணினாலே உருவாக்கப்பட்ட அவருடைய நாசியின் சுவாசத்தை பெற்ற இந்த மண் வெறும் மண்ணாக எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த மனுஷனிடத்தில் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் சொல்லக்கூடிய காரியம், ஏப்பா நான் வந்து உன்னை கூட்டிட்டு போகிறேன்ப்பா, நீ பாவியாக இருக்கலாம், நீ அக்கிரமம் செய்தவனாக இருக்கலாம், நீ உலகத்திலே அநேக பாவங்களையும் விரோதங்களையும் எல்லாவற்றையும் செய்தவனாக இருந்தாலும் சரி, இருந்தவளாக இருந்தாலும் சரி, நான் வந்து உன்னை கூட்டிக் கொண்டு செல்வேன். என்னோடு நீ இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், ஆசை என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் சொல்லிவிட்டு அப்படியே விட்டு போகவில்லை. அவர் அடுத்து என்ன செய்தார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். வேதத்தில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம். இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை குறித்து ஜெபம் செய்திருந்தாலும் இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய வார்த்தையை பின்பற்றி அவரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்காகவும் வேண்டுதல் செய்கிறார். அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக, கர்த்தாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்வதற்கு முன்பதாக அவர் உங்களையும் என்னையும் நினைத்து இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழப்போகிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து வரப்போகிறோம், என்னை பின்பற்றக்கூடிய இந்த ஜனங்கள், அறியாமையின் இருளில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறார்களோ என்கின்ற தவிப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. என அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒன்றுமறியாதவர்கள், எந்த ஒரு காரியத்திலும் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறு காரியம் கூட தெரியாத சிறு பிள்ளையை போன்றவர்கள் என்பதை இயேசு கிறிஸ்து நினைத்தவராய் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இயேசு 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொன்ன
வார்த்தை, நான் போய் உங்களுக்கு என்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அதே காரியத்தை இப்பொழுது தன்னுடைய பிதாவாகிய தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடையாது. உங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும் என்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் இந்த உலகம் தோற்றப்படுவதற்கு முன்பதாக, உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனுக்கு அருகில் மிகவும் செல்ல பிள்ளையாகவும் அவர் ஞானமாகவும் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து, அப்படிப்பட்ட நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்மோடு இருந்த அந்த 33 வருட காலத்தில் இயேசு புரிந்து கொண்டு நமக்காக வேண்டுதல் செய்வது இந்த யோவான் 17 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருந்த யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்க பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்படி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன பாருங்க. 9 வசனத்திலே, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். 8 வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது. நீர் எனக்கு கொடுத்த இந்த பிள்ளைகளுக்காக, நீர் எனக்கு கொடுத்த இந்த மக்களுக்காக நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல், என்னை பின்பற்றக்கூடிய, உம்முடைய வார்த்தையை பின்பற்றக்கூடிய, என்னை ஏற்றுக்கொண்டு நீர் என்னை அனுப்பினீர் என்பதை விசுவாசித்த இந்த ஜனங்களுக்காக, எந்த ஜனங்கள் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவது உங்களையும் என்னையும். என அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நிலையை புரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 11 வசனம், நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நல்ல கவனிச்சுக்கோங்க. நான் உம்முடைய பரலோகத்திற்கு, உம்முடைய பரம வாசலுக்கு நான் ஏறி வரப்போகிறேன். ஆனால் என்னை பின்பற்றக்கூடியவர்கள், உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றக்கூடிய இந்த ஜனங்கள், இந்த சீஷர்கள், இந்த ஆடுகள், ஒன்று மரியாத பாவியாக இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அப்பா, உலகத்தில் இருக்கிறார்கள், நானும் இடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள், நீரும் நானும் எப்படி ஒற்றுமையாக ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல அவர்களும் ஒன்றாக இருந்து உம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை காத்துக்கொள்ளும். எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. நம்மை குறித்து இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் பரிதபிக்க வேண்டும் என்பது என்ன இருக்கிறது? நாம் அவருக்கு செய்த துரோகங்களும், நாம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு மறந்தவராய் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சிலுவையில் அவரை அடித்தவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். சிலுவையில் அவரை தொங்க வைத்தவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அவருடைய கைகள்
கைகளிலும் கால்களிலும் விழாவிலும் குத்தினவர்களுக்காக இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்யும்போது முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி வேண்டுதல் செய்கிறார். 15ஆம் வசனம், யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, இந்த உலகம் உபத்திரவம் நிறைந்த உலகம். வேதம் சொல்லுகிறது இந்த உலகம் பொல்லாங்கான் கையில் விடப்பட்டிருக்கிறது. அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று அவர்களை காத்து கொள்ளும். தீங்கு என்னுடைய பிள்ளையை அணுகாதபடிக்கு காத்து கொள்ளும். இப்படிப்பட்ட அன்பு, இப்படிப்பட்ட நேசம் உலகத்தில் யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. நான் பரலோகத்திற்கு உம்முடைய வாசஸ்தலத்துக்கு நான் ஏறி வரப்போகிறேன் அப்பா. பரலோகத்திற்கு உம்முடைய வலது மார்சத்தில் வந்து நான் உட்காரப் போகிறேன் அப்பா. என்னையே நம்பி என்னையே பின்பற்றி இவ்வளவு காலமும் எனக்காக ஓடி வந்த இந்த ஜனங்கள் இனி உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உலகத்தானாய் இராதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லி தீமை இவர்களை அணுகாதபடிக்கு, கேட்டின் மகன் இவர்களை தொடாதபடிக்கு, எந்த தீங்கும் இவர்களை அணுகாதபடிக்கு உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் என்று வேண்டுதல் செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு விலையேறப்பெற்றது. இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன விதமான காரியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு திரும்ப கொடுக்க போகிறோம்? அவர் இன்னும் முடிக்கவில்லை. அவருடைய பரிதபிப்பு மிகவும் மிகவும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. 18ஆம் வசனம், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நீர் எப்படி என்னை உலகத்துக்கு அனுப்புனீங்களோ அதே போல நானும் இவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறேனப்பா. அவங்கள பார்த்துக்கிடுங்கப்பா. அவருடைய பிரச்சனை என்ன வந்தாலும் சரி, தீங்கு என்ன வந்தாலும் சரி, துன்பம் எது வந்தாலும் சரி, என்னை பின்பற்றக்கூடிய இந்த ஜனங்களுக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு, எந்த தீமையும் அவர்களை அணுகாதபடிக்கு காத்து கொள்ளும் என்று இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்தார். அவர் 14ஆம் அதிகாரத்தில் சொன்ன காரியம், நான் போய் உங்களுக்கு என்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து நான் உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அதை பிதாவினிடத்தில் நிறைவேற்றுவதற்கு அனுமதியும் பெற்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களும் காணும்படி. ஹல்லேலூயா. உலக தோற்றப்படுவதற்கு முன்பதாகவே நீர் என் மீது எப்படி அன்பாயிருந்தீரோ, நீர் எனக்கு என்ன மகிமையை நீர் எனக்கு கொடுத்தீரோ அந்த மகிமையை எனக்கு நீர் கொடுத்த இந்த ஜனங்களாகிய நீங்களும் நானும் பார்த்து ரசிக்கும்படி, சந்தோஷப்படும்படி அவர் சொன்ன காரியம் பாருங்க. நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. அவர் நம்மீது வைத்த அன்பு, பரிதபிக்கக்கூடிய அன்பு. என்னுடைய பிள்ளையை நான் விட்டு செல்லுகிறேனே, ஒரு தாய் இறக்கும் தருவாயில், ஒரு தகப்பன் இறக்கும் தருவாயில் என்னுடைய பிள்ளைகள் இனி என்ன செய்வார்களோ, நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறேனே, என்னுடைய முதிர் வயதின் காரணமாக என்னுடைய பிள்ளைகளை விட்டு விட்டு நான் செல்ல போகிறேனே என்கின்ற ஒரு பரிதவிப்பு எப்படி தாய் தகப்பனுக்கு இருக்குமோ அதை விட பல
பல மடங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் எடுத்து கொள்ளப்பட போகிறேன். என்னை பின்பற்றக்கூடிய இந்த ஜனங்கள் இனி இந்த உலகத்தில் எப்படி வாழ்வார்களோ என்கின்ற ஒரு பரிதவிப்பு, ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் காணப்பட்டது. அவர் நம்மீது வைத்த அன்பின் வெளிப்பாடு அவருடைய ஜெபம். அவருக்காக வேண்டிக் கொள்ளாமல் அவரை பின்பற்றக்கூடிய உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டிக் கொண்டார். எனக்கு அன்பான தேவஜனமே, இப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாமும் அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் எதையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் எது காணப்பட்டாலும் சரி, எனக்காக வேண்டுதல் செய்த உங்களுக்காகவும் எனக்காகவும் அவரை பின்பற்றக்கூடிய, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய சகல ஜனங்களுக்காக நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் அங்கே இருக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மிடத்தில் காணப்படுகிறது. உன்னை உலகத்தில் இருக்கக்கூடிய யார் வெறுத்தாலும் சரி, உன்னுடைய அண்ணன் வெறுத்தாலும், தம்பி வெறுத்தாலும், உன்னுடைய மனைவி வெறுத்தாலும், உன்னுடைய மகன் வெறுத்தாலும், உன்னுடைய கணவன் வெறுத்தாலும், நீ பெற்ற பிள்ளைகள் உன்னை வெறுத்தாலும் சரி, உனக்காக வேண்டுதல் செய்து உன்னை எப்போதும் தேவனுடைய வாசஸ்தலத்தில் அவரோடு இருக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிற ஜீவாதி ஜீவபதியாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கிறேனோ இந்த உலக தோற்றம் முதல் என் பிதா என்னிடத்தில் அன்பாய் இருந்தார். அவர் எனக்கு கொடுத்த மகிமையை நீ காணும்படிக்கு அவர் என்னை எவ்விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை எவ்விதமாக மகிமையினால் அலங்கரித்திருக்கிறார் என்பதை நீ காணும்படிக்கு நான் என் பிதாவினிடத்தில் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீயும் என்னோடு இருக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடைய வாசஸ்தலத்தில், அவருடைய ஸ்தலத்தில் அவரோடு கூட உறவாடுவதற்கு, அவருடைய அன்பில் திளைத்து அவரோடு எல்லா காலமும் வாழ்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பிரியமான தேவஜனமே, நீங்கள் செய்யக்கூடிய காரியம், கர்த்தாவே உம்முடைய ஜெபம் எனக்காக இருந்ததப்பா, எனக்காக நீர் வேண்டுதல் செய்தீர். அந்த ஜெபத்தையும் உம்முடைய பரமபிதாவாகிய பிதா ஏற்றுக்கொண்டு நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நானும் உம்மோடு இருக்க நான் விரும்புகிறேன் என்று நாம் சொல்லும்போது கர்த்தர் நம்மை அவரோடு கூட்டிக் கொண்டு அந்த ஸ்தலத்தில் அவரோடு கூட வாசம் பண்ண நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.